Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம LazyPay application வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதே சமயத்துல நாம எந்த ஒரு பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்க ஸ்டில் எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் அந்த வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, தென் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே தெரிய வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே சமயத்தில் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்துமே இருக்கும். இதை தவிர்த்து நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் வெரிஃபை பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த LazyPay அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2014 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் 1 கோடி நபருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 5,56,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் இன்ஸ்டன்ட் கிரெடிட் லிமிட்டாக 10,000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த லிமிட்டை நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் இல்லை வேறு இடங்களில் மெர்ச்சன்ட்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி 45,000க்கும் மேற்பட்ட மெர்ச்சன்ட்ஸ் இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அங்கே எல்லாமே இவங்க எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய இந்த பே லேட்டர் லிமிட்டை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அமௌண்ட்டை 15 days அப்படி இல்லைனா 30 days அதுக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது ரீபேமெண்ட் டைம் 15 days இல்லை 30 days அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஒருவேளை எலிஜிபிள் இருந்து நீங்கள் பே லேட்டரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் லிமிட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 30 days அப்படின்னு நினச்சிக்கிட்டு 15 days ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேமெண்ட் லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து இந்த மாதிரி பே லேட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 15 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விக்கி, சொமோட்டோ, மந்த்ரா, ஜெப்டோ அண்ட் மோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அமேசான்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரியல் டைமில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இதை தவிர்த்து நீங்கள் PVRல டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை 30 daysக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது, அதாவது நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் மட்டுமே பேமெண்ட் பண்ணால் போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னும் ஒரு சில சர்வீஸ் அப்படிங்கிறதும் கூட கொடுத்துட்ருக்காங்க. இங்கே அப்படியே பர்சனல் லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க உங்களுடைய தேவைகள் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணலாம். வித்தின் மினிட்ஸில் லோனுக்கான அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும். லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 12 to 36% per annum அப்படிங்கிறது இருக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 3 to 60 months வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 3,000 இருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 12 to 36% அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூர் சேம் முன்ன பார்த்தது தான் 3 to 60 months அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை பார்க்காதீங்க, அடுத்து நாம ஒரு ரியல் டைம் லோன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சேம் டைம் அந்த வெப்சைட்டில் இன்னும் நிறைய லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லோன் டீடைல்ஸ், அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ், இந்த மாதிரியான அனைத்து தகவலையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பர்சனல் லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னும் நிறைய பர்சனல் லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதை தவிர்த்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 36% அதிகபட்சமாக 42% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 months சூஸ் பண்ணும்போது 24% அப்படிங்கிறது கிடைக்கும். 6 months சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 26% அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு இவங்க பேயூஃபின் அப்படிங்கிற RB ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரஸ்டடான ஒரு பர்சனல் லோன் தான். பேயூஃபின் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் தான். இந்த LazyPay அப்ளிகேஷனுமே ரொம்பவே பாப்புலரான ஒரு அப்ளிகேஷன் தான். ஏன் அப்படின்னா 2014 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசனால் ரொம்ப வருஷமாக இந்த ப்ளே ஸ்டோரில் இந்த சர்வீஸில் இருக்கிறதுனால இதுவும் ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷனும் கூட. இதை தவிர்த்து அப்படியே இந்த LazyPay அப்ளிகேஷனுடைய வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நோ ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் இன்ஸ்டன்ட்டாக அப்ரூவல் கொடுத்துருவோம். 5 lakhs வரையிலும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் லைட்டனிங் ஃபாஸ்ட் அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து வந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் ரொம்ப கவனிக்க வேண்டியது
உங்களுடைய பாஸ்ட்டு கிரெடிட் ஹிஸ்ட்ரியை தான் இவங்க நோட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் கிரெடிட் ஸ்கோர் பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இதில் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவுமே வெப்சைட்லேயும் இல்லை, தென் ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இல்லை. பட் இருந்தாலும் ரியல் டைமில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க 22 வயசுலேருந்து அதிகபட்சமாக 55 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சேம் டைம் சேலரிடு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதுவே செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சேம் டைம் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலுமே உங்களுடைய இன்கம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும். அதுலேயும் நீங்கள் ஆல்ரெடி லேசி பேயில் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபராகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போதே நீங்கள் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ரீசனால் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டில் எதில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் லோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே முன்ன பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையாங்கிறத போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் கேஷ் லோன் ஆப்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போதே பே லேட்டர்லையும் எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஓகே கேஸ், இப்போ அப்படியே இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் குயிக்காக பார்த்துடலாம். இதில் ஒரு 1 lakh லோன் அமௌண்ட் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்டார்டிங் 3 monthsலேருந்து அதிகபட்சமாக 18 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 4130 ரூபா போக ரிமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சேம் டைம் நம்ம ஸ்டார்டிங் 3000லேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச இந்த 1 lakh லோன் அமௌண்ட்டை கூட செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு 19.44% per year அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சனுக்கு மட்டும் லோன் கொடுக்கறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இதை விட கொஞ்சம் லோவஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்க உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஷோ பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ், அதாவது உங்களுடைய நேட்டிவ் அட்ரஸ், தென் ஒர்க்கிங் அட்ரஸ், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லோன் அமௌண்ட் அந்த டீட்டெயில்ஸையும் சூஸ் பண்ணிவிட்டு இநாச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வித்தின் 1 dayக்குள்ளே லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லோன் அப்ரூவலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எலிஜிபிள் லிமிட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை தான் நம்ம வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு தனிநபருடைய ப்ரொஃபைலை பொறுத்து இந்த எலிஜிபிள் ஆஃபர் அப்படிங்கிறதும் இருக்கும், அப்ரூவல் கொடுக்குற அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. அந்த ஒரு ரீசனால் யார் அப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு எப்படி லோன் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த லேசி பே அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.